திருச்செந்தூர்னு சொன்னாலே நமக்கு ஞாபகம் வருது சூரசம்ஹாரம். அது பத்தின சில வார்த்தைகள். திருச்செந்தூர் திருத்தலத்துல ஒவ்வொரு வருஷமும் ஐப்பசி மாதம் வளர்பிறை சஷ்டி அன்னைக்கு நடக்கக்கூடிய சூரசம்ஹாரம் அப்படின்றது மிக பிரசித்தி பெற்றது. 3 பேர் கூட முருகன் அப்ப போர் செய்வார். சூரபதுமன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். தாரகாசுரன், கஜமுகாசுரன், சூரபதுமன் 3 பேர் கூட முருகன் போர் செய்யறார். இது எங்கேயோ புராணத்துல நடந்த செய்தின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல, நமக்குள்ள 3 பேர் இருக்கிறாங்க. ஆணவம், கண்மம், மாயை. இது ஒழியும் போதுதான் நாம் இறைவனை உணர முடியும் அப்படின்றதுதான் சூரசம்ஹாரம் சொல்கிற செய்தி. அவனுடைய பக்தர்கள் ஆணவம், கண்மம், மாயை இல்லாமல் எந்நேரமும் முருகா 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 என்று உருகுகிற போது நம் கூடவே இருந்து நிச்சயமாக அருள் செய்வான் என்பதுதான் சூரசம்ஹாரம் நமக்கு சொல்கிற செய்தி. பியூட்டிஃபுல் மேம், பியூட்டிஃபுல், ரொம்ப அழகு. உங்கள் சத்யா வழங்கும் திருத்தலங்கள் பாடல்கள் சுற்றுல அடுத்ததா யார் பாட வரா மேம்? நீ இல்லாத இடமே இல்லை, நீதானே உலகின் எல்லை, அல்லாஹ் அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுடைய பெருமையையும் குணங்களையும் புகழையும் பற்றி பாட வராங்க அகிலா. ப்ளீஸ் வெல்கம் அகிலா. எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி, அல்லாஹ்வின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்வை எண்ணி எல்லோரும் கொண்டாடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லை, கல்லாக படுத்திருந்து கழித்தவர் யாரும் இல்லை. கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை, கை கால்கள் ஓய்ந்த பின்னே துடிப்பதில் லாபம் இல்லை. வந்ததை வரவில் வைப்போம், செய்ததை செலவில் வைப்போம், வந்ததை வரவில் வைப்போம், செய்வதை செலவில் வைப்போம். இன்று போல் என்றும் இங்கே ஒன்றாய் கூடுவோம், எல்லோரும் கொண்டாடுவோம். பறவை வரும், கோடி வகை பூமலரும், ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா. பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ. சேர்த்து தந்தான், வளர்த்தவன் பிரித்து வைத்தான், படைத்தவன் சேர்த்து
கண்ணதாசனுடைய வரிகள். ஆடையின்றி பிறந்தோமே ஆசையின்றி பிறந்தோமா, ஆடி முடிக்கையிலே அள்ளி சென்றோர் யாரும் உண்டோ. என்ன வரி! ஆடையின்றி பிறந்தோமே. ரொம்ப நல்லா பாடினீங்கம்மா. இன்னும் கொஞ்சம் எதுல இந்த அந்த கமகங்கள்லாம் வருது இல்லையா, அந்த விருத்தம். ஓ அதெல்லாம் அந்த மாதிரி வர்றப்பெல்லாம் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணி அந்த கொஞ்சம் நீட்டா கிளீனா பாடுறது ரொம்ப நல்லா இருந்துமா. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீ ஒரு ஆளா 2 ஆளா? அப்படி ஒரு கம்பீரம் குரல்ல. எடுத்தவன் மறைத்து கொண்டான், கொடுத்தவன் தெருவில் நின்றான். நல்ல த்ரோ, வாய்ஸோட த்ரோ, உச்சரிப்பு ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். பொம்பளை நாகூர் அனிஃபான்னு டைட்டில் கொடுக்கலாம் போல் இருக்கு. ஏன்னா இவ்வளவு பேர், நிறைய பேர் இன்னைக்கு ஆண் குரலை எடுத்து பாடினவங்களுக்கு வந்து அதில் ஒரிஜினலாக ஆண்கள் பாடினதில் கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தது. உனக்கு தான் அந்த ஆண் குரல் பாடல் நீ எடுத்து பாடும் பொழுது கம்பீரமாக உண்மையிலே வந்து அந்த அந்த காத்திரமாக பாடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். ஆடவரும் அத்தனையும் ஆண்டவனின் பிள்ளையடா. ரொம்ப சிறப்பாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். அகிலா, நீ பல ரூபங்கள் எடுக்கிறேன்னு சொல்லி சுதா மேம் வந்து என்ன வெர்சடைல் அப்படின்னு ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. பட் நீ வேற விஷயங்கள் எல்லாம் கூட வெர்சடைல்னு நாங்க கேள்விப்பட்டோம். அது என்னவோ தேவக்கோட்டை அபிராமி மாதிரி என்னெல்லாம் பண்ணுவியாமே? அப்படிலாம் இல்ல, அவ வந்து நடந்து என்கிட்ட பேசுறத அப்படியே பசங்க கூட அப்படியே விளையாட்டா பண்ணிட்டு இருப்பேன். அப்படி விளையாட்டு அப்படி பண்ணி காமிச்சிடலாமே இப்போ. அது ஒண்ணும் இல்லம்மா. இப்போ வந்து அபிராமி அங்கேருந்து வரான்னு வச்சுக்கோங்களேன், அப்படி வந்தாதான் வர முடியும். வெல்கம் தேவக்கோட்டை அபிராமி. அப்படிதான் வருவா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேம்மா. எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குமா. கையெல்லாம் அக்கா, அக்கா நான் வந்து பாட்டு கத்துட்டேன், ஆனாலும் என்னமோ தெரியலக்கா, அப்படியே பயமா இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க நிப்பா. ஆனா பாட ஆரம்பிச்சானா அப்படி நின்னுடுவா. அப்புறம் பொன்னகலே தேவியம்மா, பொப்பன காளியம்மா, ஆலங்குடி நாடியம்மா, அறந்தாங்கி வீரம், இப்படி ஆரம்பிச்சிருவா. அப்புறம் திரும்பி பாடி, அச்சோ அக்கா நான் பாடினேனா எனக்கு தெரியல அக்கா. அப்போ அணியன் வந்து உள்ள வந்துட்டு போற மாதிரியே ஒரு ஃபீலிங்ல. எனிவே ரொம்ப கியூட்டா இருந்தது உங்களுடைய இன்விடேஷன்.